Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா illustrator பயன்படுத்தி logo designs எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோ சீரிஸ்ல நம்ம பார்த்தோம் இந்த கேட்டின்னு சொல்லி உள்ள ஒரு வீடியோ ஒரு லோகோ வந்து எப்படி டிசைன் பண்றதுன்றதை தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கான வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த ஜீவா மார்க்கெட்டிங்னு சொல்லி உள்ள லோகோ வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைலுக்கு போயிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று இல்லஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லோகோ டிசைன் பண்ணுற நேரம் அவங்களோட வித் அண்ட் ஹைட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் தீர்மானிச்சுக்கணும்னா 21 சென்டிமீட்டர் வித்லையும் 21 சென்டிமீட்டர் ஹைட்லையும் வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷனல் ஈஸியாக இருக்கும். இதில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிங்க. ரைட், ஓகே. இதில் வந்து யூனிட்டை வந்து சென்டிமீட்டரை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. தீர்மானிச்சுட்டு ஹார்ட் போர்டை வந்து 1 கொடுங்க. ஹார்ட் போர்ட் வந்து டைப் வந்து 1 கொடுங்க. ரைட், ஓகே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரைட், ஹார்ட் போர்ட்னா என்னன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு தான் சொல்கிறது ஹார்ட் போர்டுன்னு சொல்லி, இந்த ஏரியாவுக்கு தான் சொல்கிறது நம்ம என்னன்னா ஹார்ட் போர்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறது. சரியா, இப்போ வந்து நம்ம லோகோ டிசைன் பண்ண போகிறோம். ஜீவா மார்க்கெட்டிங்னு சொல்ல லோகோ. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் டூல் T2ல செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே நான் வைக்கிறோம். இதில் வந்து நான் இந்த சைஸ் வந்து லெட்டர் சைஸை வந்து ஒரு 125 கொடுத்துட்டு ஓகே என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த கர்சர் சைஸ் வந்து மாறி இருக்குது பார்த்தீங்கன்னா. ரைட், இதில் வந்து இப்போ நான் எழுத போகிறேன் ஜீவா மார்க்கெட்டிங்னு சொல்லி. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எழுதிட்டு சைஸை வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னதாக்குறேன். பெருசாகிடுச்சு, சின்னதாக்குறேன். ரைட், நம்மளோட ஒர்க் ஸ்பேஸோட பெருசாகிடுச்சு. ரைட், சின்னதாக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் வந்து கேபிட்டல் லெட்டருக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணேன்னா டைப்புக்கு போயிட்டு சேஞ்ச் கேஸில் போயிட்டு அப்பர் கேஸ் கொடுத்தா அவங்களோட கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடும். மாறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் சைஸை குறைப்போம். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் குறைப்போம். ரைட், குறைச்சிட்டு ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஃபாண்ட் ஸ்டைலை நான் மாற்ற போகிறேன். மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை மாற்ற போகிறேன். மாற்றுறதுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ நான் ஒரு ஸ்டைலுன்னு கொடுக்க போகிறேன். இது ரைட், இதை கொடுத்து இந்த மாதிரி வந்துடும். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொடுத்துட்டு இப்போ ஈஸியான விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வரணும் லோகோ வந்து எனக்கு இப்படி வரணும் மார்க்கெட்டிங்னு சொல்லி இந்த மாதிரி எனக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளான வழி நீங்கள் பண்ண போகிறது எனக்கு வந்து இந்த ஜேயையும் எம்ஏ ஹைலைட் பண்ணிவிட்டு மற்ற விஷயம் கொஞ்சம் பெருசாக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். எப்படி ஆப்ஜெக்டாக மாற்றுறதுன்னா அவங்களோட ஆப்ஜெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது மெனு பாரில். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் டிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பேண்ட்றதில் டிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இது ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ வந்து உங்களுக்கு டைப் பண்ண முடியாது. இப்போ ரெக்டாங்கிள் எலிப்ஸ் மாதிரி தான் இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ரைட், டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம். ரைட், அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிரும். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நீங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா, இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் பெருசாக்கணும்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெருசாக்கணும். அப்போனா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பெருசாகும். இதையும் ப்ரெஸ் ஆகணும்னா கொஞ்சம் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெருசாக்கணும். இந்த மாதிரி பெருசாகும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களோட கீபோர்டில் ஏரோ கீயை மூலமாக இதை கொஞ்சம் இப்படி நகர்த்திக்கிட்டு இங்கே நான் வந்து ஒரு ஷேப் ஒன்று இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்கிட்ட உங்களுக்கு ஸ்பேஸை கொஞ்சம் எடுத்துக்க முடியும். ரைட், இப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ஒரு ஷேப் ஒன்று கீழே போகிறேன். இதில் போயிட்டு ரவுண்ட் ரெக்டாங்கிள் டூலை எடுத்துகிட்டு எப்படி வரையணும் கணக்கு அப்படி பிடிச்சிட்டு விளையாடுறேன். ரைட், மார்க்கெட்டிங் வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய போகிறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு கலரை வந்து ஒரு ரெட் கலருக்கு கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணியாச்சு. அரேஞ்ச்
சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா பின்னுக்கு போயிடும். பின்னுக்கு போனதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து இதில் உள்ள ஒரு டெக்ஸ்ட் கலரையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி வெள்ளைக்கு மாற்றுற நேரம் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு லெட்டராக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒயிட்டுக்கு மாற்றுறேன். ரைட், மாற்றிடுச்சுன்னா இப்படியும் உங்களுக்கு வரும். ஜீவா மார்க்கெட்டிங்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து இன்னொரு விஷயம் செய்யணும். இந்த மாதிரி இந்த ஏரோ எங்கேருந்து எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் ஏன்னா இல்லைங்க, ஷேப்லாம் ஏரோ இல்லை, ஃபோட்டோஷாப்பில் மாதிரி நீங்கள் வந்து தேடக்கூடாது. சிம்பிள் வேலை என்னென்னா இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அதை எடுக்கிறதுக்கு விண்டோஸில் போய்ட்டு இதில் பாருங்கள் சிம்பிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. விண்டோஸ்ன்ற மெனுவில் போய்ட்டு சிம்பிள்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் சின்ன ஏரோ ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே உள்ள இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே உள்ளது செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. இல்லை ஏரோன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஏரோஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த ஏரோவை தான் எடுக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஏரோஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே இதில் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இதுக்கான கலரை நீங்கள் மாற்றணுன்னாவும் இப்போ நான் வந்து மூட்டோட செலக்ட் பண்ணி இதுக்கான கலரை மாற்றினா உங்களுக்கு மாற்றப்படாதுங்க. பார்த்தீங்கன்னா மாற்றப்படாது. இப்போ இதுக்கான கலரை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணுன்னா இதே கலருக்கு எடுக்கணுன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது கேட்கும். இந்த ஆப்ஷன் ஒன்று கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தேவையான கலருக்கு மாற்றினா எனக்கு இதே கலருக்கு வேணுன்றனால இதை ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட்ராப்பர் டூலில் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணினா அதே டூலுக்கு மாறும். மாற்றினதுக்கப்புறம் இதை அப்படி பேக் கொடுத்துட்டு இதை கொண்டாந்து இப்படி வச்சுக்கிடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. சரியா? இப்படி வச்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும் விஷயத்தை. ரைட், உங்களுக்கு வெரி சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ரைட், ஜீவா மார்க்கெட்டிங். உங்களுக்கு தேவைன்னா இதையும் வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலருக்கு நீளம்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா? வெரி சிம்பிள். இந்த லோகோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ற டியூட்டர்ஸ் என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.